வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த 3 டிபி போர்டு வந்து நம்ம இந்த இப்போ ஆர்சிசிபி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிது. இப்போ இது எதனால் சத்தம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த போர்டை கழட்டி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ இந்த போர்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆர்சிசிபி ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. எதனால் இப்போ சத்தம் வருதுங்கிறத இப்போ நம்ம போர்டை பிரித்து இப்போ பார்ப்போம். அதே மாதிரி இந்த போர்டு வந்து எப்படி இதனோட சிஸ்டம் எப்படின்னா, கீகார்ட் சுவிட்ச் பயன்படுத்தி இந்த போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கீகார்ட் சுவிட்சில் வந்து நம்ம இந்த ரூம் கீ உள்ள சொருனோன்னே கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி இந்த போர்டில் வந்து வயரிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து அதை பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ இதான் அந்த கீகார்ட் சுவிட்சு. இதான் வந்து நம்ம கதவு வெளியிலேருந்து திறந்து உள்ளே வந்தோடனே இப்போ உள்ளே வந்து இதில் தான் வந்து இந்த ரூம் கீ கார்டை வந்து இதில் போட்டோடனே கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி அந்த டிபி போர்டில் வந்து வயரிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்ததாக அந்த டிபி போர்டை பிரித்து அது எதனால் சத்தம் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். இந்த போர்டு வந்து 3 பேஸ் சப்ளையில் உள்ளது. சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம், எதனால் சத்தம் வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கீகார்ட் சுவிட்சில் வந்து இப்போ நம்ம ரூம் கீ வந்து உள்ளே போட்டுருவோம். போட்டோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் சப்ளை இங்கே வந்துடும். சரி, இப்போ நம்ம இதை அமர்த்தி வச்சுருக்கனால வரல. இப்போ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த கான்டாக்டர் தான் போச்சு. இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப சத்தம் வருது. சரி, இப்போ நம்ம இந்த கான்டாக்டரை மாற்றுவோம். முதல்ல இந்த எம்சிபி ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் வந்து மெயின் இன்புட் ஃபேஸ். இதில் வந்து தான் ஆர்சிசிபிக்கு வந்து ஆர்சிசிபிலேருந்து இந்த கான்டாக்டருக்கு வந்து கான்டாக்டர் மூலியமாக அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கான்டாக்டரில் வந்து இங்கே கீழே வந்து இன்புட் ஃபேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே நம்ம அந்த கீகார்ட் சுவிட்சில் வந்து நம்ம கார்டை உள்ள சொருனோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த வயர் மூலியமாக அங்கேருந்து ஃபேஸ் அவுட்புட் ஆகி இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு வந்து சப்ளை வந்தோடனே உடனே இந்த கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆனோடனே தான் இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆனது அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை வந்து அவுட்லாம் ஆகுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இது சரியான சவுண்டு வருது, ரொம்ப அதிகமான சவுண்டு. இந்த உள்ள காயில் வந்து போச்சு, அதனால தான் அதிகமான சவுண்டு வருது. இப்போ நம்ம இதை கழட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை பூசை மாற்றுவோம். அதை எப்படி மாற்றுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கழட்டுறது அவுட்புட் சப்ளை. இது அவுட்புட் சைடு. இது வந்து அவுட்புட் வந்து இன் அவுட் வந்து எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். மேலே கொடுக்கலாம், கீழே கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கான்டாக்டர் மட்டும் தானே. கீழே இன்புட் கொடுத்தா மேலே அவுட் ஆக போகுது, மேலே இன்புட் கொடுத்தா கீழே அவுட் ஆக போகுது, அவ்வளோதான். இது வந்து இது கீகார்ட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகி வரக்கூடிய ஃபேஸ். இது அதாவது இந்த கான்டாக்டுக்கு வரக்கூடியது. இப்போ நம்ம கலட்டுறது வந்து இந்த கீகார்ட் சுவிட்சுக்கு வந்து காயிலுக்குள்ள நியூட்ரல். இது நியூட்ரல். இது இப்போ நம்ம கலட்ட போகிறது 6/3 பேஸ் இன்புட் பேஸ். இது இந்த வயர் தான் வந்து கீகார்ட் சுவிட்சுக்கு இங்கேருந்து மெயின் இன்புட் பேஸாக இது போயிட்டு திரும்ப நம்ம இது வந்து ஃபேஸு. அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இந்த வயர் வந்து இது வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல். இங்கேருந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து கீகார்ட் சுவிட்சுக்கு இன்புட்டாக போயிட்டு திரும்ப நம்ம கார்டை சொருகணுன்னு அங்கேருந்து ஃபேஸ் மட்டும் அவுட் ஆகி வரும். நியூட்ரல் வந்து நம்ம இதுலேருந்து நம்ம நேரடியாக அந்த கான்டாக்டர் காயிலுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம கார்டை உள்ள சொருகணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கான்டாக்டர் ஆன் ஆனோன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆனது மேலே எல்லாத்துக்கும் அவுட் ஆயிரும்.
இப்போ நம்ம இந்த பழைய கான்டாக்டரை வந்து கழட்டியாச்சு. இது வந்து 4 போல் கான்டாக்டர் 63 ஆம்ஸு. இப்போ நம்ம அடுத்து மாற்ற போகிறது வந்து அதுபோல் பூசு மாற்ற போகிறது வந்து இது 40 ஆம்ஸு 3 போல் கான்டாக்டர். இதுதான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். மேலே அவுட்புட்டில் ROP 3 பேஸ் அப்படியே உள்ள இந்த கலட்டின மாதிரி உள்ள சொருகிற வேண்டியது. வேறு பாருங்க, இந்த காடி தான் நம்ம மேல் பக்கம் உள்ள இது பண்ணிவிட்டு அழுத்தினோன்னே இந்த இது போய் லாக்காகி பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி. சரி, இப்போ மேலே உள்ள அந்த அவுட்புட் 3 பேஸையும் டைட் வச்சுருவோம். டைட் நல்லா வைக்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம கீ கார்டு சுவிட்சில் வந்து நம்ம கார்டை சொருகும்போது இது ஆன் ஆகும். அதே மாதிரி கார்டை வெளியே எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆகும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து சீக்கிரம் வந்து ஸ்பார்க் ஆகி எரிஞ்சு போயிடும் லோடில். அதனால் நல்லா டைட் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் சைடு ROP 3 பேஸ் டைட் வச்சாச்சு. அது கீழே நம்ம இன்புட் கொடுத்துருவோம். கூடவே நம்ம இந்த வேறு அதுலேருந்து கழட்டணும். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு போகிறதுக்கு டைரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து டைரெக்டாக போகிற மாதிரி இதுலேருந்து போயிட்டு நேராக இந்த இருக்கு பாருங்கள். இதில் ஒரு சின்ன 16 ஆம்ஸ் ஏன்சி பிரேக்கர் வச்சு இதுலேருந்து ஃப்ரிட்ஜுக்கு அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிட்ஜு மட்டும் டைட்டாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து இந்த கான்டாக்டர் ஆன் ஆனால் தான் பவர் சப்ளை அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ப்ளூ பேஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து எல்லோ பேஸ் கொடுப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா கீ கார்டு சுவிட்சுக்கு அந்த இன்புட் பேஸ் கொடுக்கணும் பாருங்கள். அப்போ இந்த வரையும் சேர்த்து அந்த எல்லா பேஸ்லையும் சேர்த்து கொடுத்துட வேண்டியது. கீ கார்டு சுவிட்சுக்கு வந்து நம்ம இன்புட் பேஸுக்கு வந்து நம்ம 3 பேஸில் எதில் வேணாலும் எடுத்து கொடுத்துக்கலாம். ரைட்டு வச்சாச்சு. அடுத்து இந்த ரெட் பேஸ் கொடுத்துருவோம். ஓகே, நம்ம ROP இன்புட் பேஸும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அவுட்புட்டும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த கான்டாக்டரோட காயிலுக்கு இப்போ சப்ளை கொடுப்போம். அதில் நியூட்ரல் கொடுத்துக்குறோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு நியூட்ரல் வந்து கீழே உள்ள நியூட்ரலுங்களில் இருந்து தான் நியூட்ரல் அவுட் எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? நியூட்ரல் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம ஒரு தடவை இழுத்து பார்த்துக்கணும். டைட் இல்லைன்னா லூஸ் ஆயிரும். அடுத்து மேலே வந்து இன்புட் பேஸ் கொடுத்துருவோம் காயிலுக்கு, கான்டாக்டரோட காயிலுக்கு. இது வந்து பார்த்தோம்னா டெலிஃபோன் ஒயர் 2 பேர் டெலிஃபோன் ஒயர் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். சரி, இப்போ நம்ம லைன் கொடுத்தாச்சு. வேறு போகிறேன். இது பழைய கான்டாக்டு. இந்த இடம் தான் அந்த A1 A2 இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபேஸ் இன்புட் கொடுப்போம். இதில் நியூட்ரல் இன்புட் கொடுப்போம். இது வந்து இந்த கான்டாக்டோட இந்த காயில் வேலை செய்கிறதுக்கு. சரிங்களா? மற்றபடி கீழே ROP 3 பேஸ் கொடுத்தாலும் சரி, அல்லது இல்லை மேலே கொடுத்தாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இன்புட் பேஸ் கொடுத்தோம்னா மேலே அவுட் ஆகும் இந்த கான்டாக்ட் ஆனோடனே. அதே மேலே இன்புட் பேஸ் கொடுத்தோம்னா கான்டாக்ட் ஆனோடனே கீழே அவுட் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து 4 போலோடது, இது வந்து 3 போலோடது. சரிங்களா? அதுக்கப்புறமால வந்து நியூட்ரல் வந்து நம்ம நேரடியாக வந்து RCCBக்கு வந்து RCCBயில் வந்து நம்ம நேராக கீழே உள்ள பார்லேயே கொடுத்துருவோம். நேராக நம்ம கான்டாக்டில் கொடுக்குறது இல்லை, நியூட்ரல் மட்டும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கீ கார்டு சுவிட்சில் வந்து அந்த கார்டு வந்து உள்ள சொருவனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணோடனே இது வந்து ஆன் ஆகிருக்கும் பவர் சப்ளை. ஓகே, இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் சத்தம் வரல. கீழே இருக்கக்கூடியது இன்புட் பேஸு, மேலே இருக்கக்கூடியது அவுட்புட் பேஸு. ஓகே, 3 பேஸுமே அவுட் ஆயிடுச்சு. இனி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இந்த கான்டாக்டர் போனதுனால தான் இந்த சத்தம் வந்தது. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டிவி போர்டில் வந்து எதனால் சத்தம் வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்து இந்த கான்டாக்டர் தான் போச்சுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக இப்போ வேறு புதுசு மாற்றியாச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பக்கத்தில் நம்ம லைட் எரியறதை பார்ப்போம். லைட் ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ கரண்ட் வந்து இதில் இருந்து அவுட் ஆயிடுச்சு. இப்போ கான்டாக்டர் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. நம்ம கான்டாக்டர் மாற்றினோன்னே இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. சரிங்களா?
சரி, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.